சார் எங்கள் பூர்வீகத்து சொத்து. இது 5 தலைமுறையா ஆண்டுகிட்டு இருக்க சொத்து சார். எங்கள் மாமனாரோட அம்மாளோட சொத்து அது. அவங்க பேரு அங்காயி. மேலப்பஞ்சப்பூர் சார். சார் எங்கள் ஊர் மேலப்பஞ்சப்பூர். புது பஸ் ஸ்டாண்டு வர்ற இடத்துல பக்கத்தில் 26 சென்ட் இருக்குது சார். 26 சென்டில் வந்து எங்கள் பூர்வீகத்து சொத்து. அதாவது 5 தலைமுறையாக நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். பட்டாலாம் எங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க இடையில என்ன பண்ண எங்ககிட்ட இடம் வந்து பக்கத்துக்காரவங்க கேட்டாங்க. அவங்க இடம் விற்று பிழைக்கிறவங்க. அவங்க வந்து கேட்டாங்க, உங்கள் இடத்த தாங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம் சார். அதுக்காண்டி அவங்க என்னை மிரட்டினாங்க. என்கிட்ட தான் மிரட்டினாங்க. என்ன மிரட்டினாங்கன்னா, உன் இடத்த நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க போலிப்பட்டா போட்டாங்க. அவங்க போலிப்பட்டா போடுறது எங்களுக்கு தெரியாது சார். அவங்களாம் திமுக ஆளுங்க, அதாவது உறுப்பினர்கள். அவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு கட்சி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அடிப்படை வசதியே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 15 பெண்கள் சார் அந்த இடத்துக்கு உள்ள சொந்தக்காரவங்க. 15 பிள்ளைங்க. அதை வச்சு தான் நாங்கள் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் நாங்கள் அதை நம்பி தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால்